வணக்கத்துக்குரிய பாரதிராசா பேசுகின்றேன் என்று ஒலித்த குரல் இன்று நிசப்தமாகிவிட்டது. 84வது வயதில் இயக்குனர் பாரதி ராஜா இன்று இயற்கை எய்திவிட்டார். அன்று முதல் இன்று வரை தமிழ், தெலுங்கு, மலையாளம் அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட 43 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கிய இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்கள் இன்று இயற்கை எய்திவிட்டார். தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான இயக்குனர், எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு முன்னோடி, அதாவது மென்டர்ன்னு சொல்லக்கூடியவர் தான் பாரதி ராஜா. 1977ஆம் ஆண்டு 16 வயதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகின்றார். அதாவது 16 வயதில்லை என்ற திரைப்படத்தை நான் பார்த்தோம்னு சொன்னால் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகிய மூவரும் முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை நான் பார்த்தோம்னால் ஒரு கல்ட் கிளாசிக் படம்தான் சொல்லணும். தமிழ் சினிமாவிலேயே ஒரு தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட படம்னா சொல்லணும். ஏனென்றால் அது வரைக்கும் தமிழ் சினிமா ஸ்டூடியோக்குள்ளே தான் இயங்கிட்டு இருந்தது. எல்லா படத்தையும் ஏவிஎம் ஸ்டூடியோன்னு சொல்லி நிறைய ஸ்டூடியோவில், ஜெமினி ஸ்டூடியோன்னு சொல்லி நிறைய ஸ்டூடியோ இருந்தது. அந்த ஸ்டூடியோக்குள்ளால் தமிழ் சினிமா பயணித்து கொண்டிருந்தது. அதே நேரம் பாரதி ராஜா வந்த பிறகு கிராமத்து கதைக்களங்கள், அதாவது வாழ்க்கைன்ற யதார்த்தம், இயல்பு எல்லாம் வெளிவரத்துறாங்க. அதாவது கிராமத்தில் மக்கள்கிட்ட வாழ்வு எப்படி இருந்தது, பெண்கள்கிட்ட வாழ்க்கை, சாதி அடக்குமுறை எல்லாத்தையும் தமிழ் சினிமாவுக்கு அழகாக கொண்டு வந்தது இயக்குனர் பாரதி ராஜா. அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய படங்கள், தமிழ் படங்கள் எடுத்திருக்கிறார். அதாவது கமலஹாசனை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறார். சிவாஜி கணேசனுக்கு முக்கியமான ஒரு படம் முதல் மரியாதை. அந்த படம் தமிழ் சினிமாவிலேயே ஒரு ஒரு எதிர்பார்க்காத அளவு வெற்றி அடைஞ்சு. ஏன்னா சிவாஜிக்கு நடித்த படத்துலேயே அந்த படம் பிடிக்கலையாம். ஏனெண்டா தான் வளமையாக அவர் ஒரு பெரிய ஒரு மகா நடிகர் எல்லாரும் தெரியும். அந்த படத்தில் பாரதி ராஜா அவரை அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கொண்டு ஒரு கேஷுவலாக தான் நடிக்க சொல்லியிருப்பார். அந்த படம் வெளிவந்த பிறகு தான் பாரதி ராஜா என்ற மகிமையை சிவாஜி கணேசன் புரிஞ்சு கொள்கிறார். அப்படி நிறைய படங்கள், கமலஹாசனை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறார். சத்யராஜை வச்சு வேதம் புதிது, மற்ற கடலோர கவிதைகள் என்ற படத்தை எழுதியிருக்கிறார். அதை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கொடி பறக்குது என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். ஆனால் அந்த படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை பொருளாதார ரீதியாக. ஆனால் படம் மக்களிடையே அதிகம் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அதே மாதிரி நிறைய பெண்கள் ஆண்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதும் கூட பாரதி ராஜா. அதாவது இன்று வரை எங்கள் மனதில் வாழ்கின்ற நடிகர்களை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தின பெருமை பாரதி ராஜாவே சேரும். இப்போ நான் பார்த்தோம்னால் கிழக்கே போகின்ற இல்லை ராதிகாவையோ, மண் வாசனையில் ரேவதியை, அப்படி அலைகளோவதில்லை திரைப்படத்தில் நவரசநாயன் கார்த்திக் மற்றும் ராதாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இப்படி நிறைய பெண்கள், அதாவது நிறைய பெண்களை அறிமுகப்படுத்தின பங்கு பாரதி ராஜாவுக்கு உரியது. புஷ்பன் தமிழ் சினிமாவுக்கு மண் வாசனை அறிமுகப்படுத்திய மகத்தான கலைஞன். திரைப்படம் என்பது ஒரு வெறும் பொழுதுபோக்கு இல்லாமல் மக்கள்கிட்ட வாழ்வியலை பேசின ஒரு கதாநாயகனாக கூட பாரதி ராஜாவை நாங்கள் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜா வெறும் நடிகர் மட்டும், பாரதி ராஜா வெறும் இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு நடிகர் கூட. அதாவது நிறைய திரைப்படங்களில் ஒரு கௌரவ தோற்றங்களில் நிறைய கதாபாத்திரங்கள் நடித்து கொடுத்துருப்பார். இப்போ ஆயுத எழுத்து திரைப்படத்தை பார்த்தோம்னால் ஆயுத எழுத்தில் வில்லன் நடிச்சிருப்பார். குரங்கு பொம்மை, மற்றது இப்போ கடைசியாக மகாராஜா அந்த படத்தில் கூட நடிச்சிருப்பார். அதில் அவருக்கு ஒரு சொற்பளவு தான் அவர்கிட்ட கதாபாத்திரம் இருந்தது. ஆனால் அவர் திரைக்கு வந்தாலே ஒரு ரசிகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சி டம்பலத்தில் தனுசுன்ற தாத்தாவை நடிச்சிருப்பார். அதில் உண்மையிலே வேறு லெவல் நடிப்பு. உண்மையிலே அவர்கிட்ட அந்த குரல் வளம், பாசத்துக்குரிய பாரதி ராசா பேசுகிறேன் என்று திரையில் வந்தாலே தரையில் இருக்கிற அனைவருமே புதுவலித்து கொண்டாடுற மாதிரி தான் அவர்கிட்ட வாய்ஸ் இருக்கும். உண்மையிலேயே அந்த குரல் மங்கினது எங்களோட தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லணும். ஏனென்றால் எல்லா சினிமா முன்னோடிகளுக்கும், இயக்குநர்களுக்கு மட்டும் இல்லாமல் நடிகர்கள் அனைவருக்கும், சினிமா விரும்புகின்ற விரும்பிகள் எல்லாருக்குமே ஒரு முன்னோடியாக இருந்தவர். அவற்ற மகன் மனோஜ் தாஜ்மஹால் படம் மூலமாக அறிமுகமாகிறார். அவர் அறிமுகப்படுத்தினது கூட பாரதி ராஜா தான். அந்த படத்தின் மூலமாக மனோஜ் அறிமுகமாகி ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிரபல்யமாகிறார். அதுக்கு பிறகு மனோஜ் நிறைய படம் நடிச்சிருக்கிறார். இப்போ கிட்டலில், அதாவது சமீபத்தில் மனோஜ் தீவிர நோய் காரணமாக இறக்கிறார். அவற்றை இறப்பை தாங்க முடியாத பாரதி ராஜாவுக்கு அது அவருக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. அந்த இறப்பின் மூலமாக மன வருத்தத்துக்கு உள்ளாகி அதே அவருக்கு ஒரு மீள முடியாத நோயாக வருது. அதன் மூலம்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதலே அவரை பற்றி பொய்யான போலி செய்திகள் எல்லாம் வருது. அவர் இறந்து விட்டார் என்று நிறைய போலி செய்திகள் வந்தது. ஆனால் அவர் இறக்கவில்லை. இன்றுதான் அவர் இயற்கை எய்தியுள்ளார். அது உண்மையிலேயே எங்கள் அனைவருக்கும் ஒரு
ஒரு தமிழ் ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு கவலையை தர விஷயம் தான் சொல்லுவாங்க. பாரதி ராஜா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, எங்களோட ஈழத்துக்காகவும் குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு மனிதர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது இந்த இலங்கையில் இருக்கிற ஈழத்தில். அப்பேக்குள்ள நடிகர்கள், சக நடிகர்களுடன், விஜயகாந்த் அப்படியான சக நடிகர்களுடன் அவரும் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கமாக சேர்ந்து கையெழுத்து சாத்திட்டதுலேயும் வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் வந்து நல்ல ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டம், தமிழர்கள்ட்ட விடுதலைக்கு ஒரு குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு மாமனிதராகவும் காணப்படுறார். கடைசியாக அவரை பற்றி ஒரு கவிதை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். மண் வாசனையை சினிமாவாக்கிய மகா கலைஞன், தமிழரின் கண்ணீரை தனது குரலாக்கிய இன உணர்வாளர், கிராமத்தையும் காதலையும் மனிதத்தையும் தமிழர் வேதனையையும் திரையில் பேச வைத்த படைப்பாளி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலால் மறைந்தாலும் அவர் விதைத்த கலையும் தமிழ் பற்றும் என்றும் உடன்பாள்.